சுவாமிநாதன், இதுல ரெண்டு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது. மாணிக்கம் தாகூர், KS அழகிரி போன்றவர்கள் மற்றவங்க எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க, பிஜேபி என்ன கதிமுக அதெல்லாம். ராகுல் முதல் கட்டமா அப்படி முன்னகர்ந்து பேசக்கூடிய கருத்தை பார்க்கிறோம். சுபேர் அவர்கள் சொல்ற மாதிரி திரு நாராயணசாமி அவர்களே ஒரு பேட்டியில் குறிப்பிடுறாங்க, நாங்கள் தேர்தலுக்கு முன்பே ராகுல் இன்சிஸ்ட் பண்ணது தாவேகா கூட்டணியா தான், அது ஏன்னு தெரியல. அப்போது அவர் சொல்ற ஒரு விஷயம், அவருக்கு 20% 22% தான் இருந்தது, அப்பவே போகணும்னு ஏன் முடிவெடுத்தார், அந்த உறவு கசந்து போவதற்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனால் ராகுல் இப்படி பேசுறார், துரோகிகள் எட்டப்பர்கள் அப்படிலாம் அவர் சொல்றாரு. உடனே எதிர்வினை தயாநிதி மாறன் தான் ரியாக்ட் பண்றாங்க. அவர் ஒரு பட்டியலை போட்டு எதிர்வினை ஆற்றாருன்னு என்ன நடந்துட்டு இருக்கு, இதை வைத்து நம்மளால வருங்கால அரசியலை யூகிக்க முடியுதா, எப்படி போகும்? காங்கிரஸ் கட்சி முதல்ல பதட்டத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதா தமிழகத்துல அவர்களுடைய தொடர் வெற்றிக்கு அடித்தளமாக இருந்தது. தமிழகத்துல கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமா 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் இந்திய அலைன்ஸ் ஜெயிக்கிறாங்க. 2024 அதே மாதிரி ஒட்டுமொத்தமா 39 தொகுதிகளையும் ஜெயிக்கிறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் மையமாக இருந்தது பாஜக எதிர்ப்பு தான். அந்த எதிர்ப்பு வேலையை தமிழ்நாட்டில் செஞ்சது நிச்சயமா காங்கிரஸ் கட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் தான் செஞ்சாங்க. சோ அப்ப அந்த எதிர்ப்பு என்பது இன்னைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவும் எதிர்க்க மாட்டது, திமுகவும் கடந்த 3 மாதங்களா எதிர்க்கவே மாட்டது. அப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கான ஆட்டம் என்ன, இங்க காங்கிரஸ் கட்சியினுடைய இருப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அச்சமும் அவங்களுக்கு இருக்கு. அப்ப ஒரு வகையில அவர்கள் பாஜகவை நெருங்குதா திமுகன்னு கேட்டா சில சமரசங்களுக்கு தயாராக இருக்காங்க. இல்ல அந்த அதுல கிளாரிட்டி கிடைக்குதா சுவாமிநாதன்? ஒரே ஒரு விஷயம், திமுக அப்படி பாஜக கிட்ட மென்போக்கு இருப்பதா நினைக்கிறீங்களா? அவங்க நீட்டோ வந்தே மாதரம் இஷ்யூவோ அதுல ஏதாவது மென்போக்கா போற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? சார், நீட் விவகாரமாக இருக்கலாம், எல்லா விஷயத்திலையுமே இப்ப பாராளுமன்றத்தில் பேசுறாங்க வந்தே மாதரம் போன்ற விஷயங்கள்ல. கடந்த கால திமுகவினுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது சார்? ஓரணியில் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். அதிமுக எதிரியே இல்லை அவர்களுக்கு. பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்களுக்கு எதிர்கட்சின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு 4 மாதங்களுக்கு முன்பு போகிற போக்குல சொல்லிட்டு போனார். களத்தை கடைசி வரை கட்டமைத்தது பாஜக எதிர்ப்பு அரசியல் தான். அப்ப அந்த 3 மாதங்கள்ல பாஜகவுக்கு எதிரான போராட்டங்கள் ஒரு பக்கம் விட்டுறலாம். நீட் எதிர்ப்பு, நீட் மோசடி எதிர்ப்பு அப்படிங்கிற விவகாரத்துல அகில இந்திய அளவுல மாணவர்கள் பெரிய போராட்டத்தை ஜந்தர் மந்தர்ல ஏற்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல அமைப்பு ரீதியாக திமுக செயல்படக்கூடிய மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லயும் பழைய திமுக மாணவர் அணி சார்பில் ஒரு போராட்டம் பண்ணிருப்பாங்களே, அது பண்ணவே இல்லையே. சரி, இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஒரு பெரிய அளவுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. தாவேக அரசினுடைய தவறு அப்படிங்கறத சுட்டி காட்டுறாங்க. மத்திய அரசு கூட பாராமுகம் காட்டுது, அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும், அவர்கள் தான் இதுக்கு பொறுப்புள்ளவர்கள். பாஜக அரசை கடுமையான கூர்மையான விமர்சனங்களோ அறிக்கைகளோ அந்த விஷயத்துல கூட வரமாட்டுது. அப்ப பாஜகவிடம் அவர்கள் அனுசரணையாக போறாங்கன்னு நான் பாக்குறேன். அது கூட்டணி என்கிற இடம் நோக்கி இப்போதைக்கு நகர்ந்து விடாது. ஏன்னா இன்னைக்கு தஞ்சாவூர் நீங்க சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்க சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட், கூட்டணிக்கு போவாங்களான்னு தெரியல, ஆனா ஒரு ஒரு அனுசரணையான தொனி இருக்கிறதா சொல்றீங்க. இப்ப திரு உதயநிதி என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம இல்லாத எதிரிட்ட நம்ம சண்டை போட்டுட்டு இருந்துட்டோம், களத்துல இல்லாதவர்களோடு நம்ம சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு. இப்ப தாவேக்காய் 35% இறங்கி இருக்கிறாங்க, ரூலிங் பார்ட்டியா இருக்கிறப்ப அவங்கள ஏன் நம்ம தேவையில்லாம, நமக்கு டார்கெட் தாவேக்கா தான் ஒரு காய் நகர்த்துறப்ப அதையே நம்ம பாஜகவோடு மென்போக்கு, பாஜகவோடு கூட்டணி அப்படி அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு? அப்படி புரிஞ்சுக்கணுமா? இல்ல சார், அதாவது களத்தில் இல்லாதவர்கள்னு சொன்ன விஜய் அவர்கள் ஒரு தொகுதியோடு நிறுத்திவிட்டார். பாஜகவுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயித்திருக்கிறது. களத்தில் இல்லாதவர்கள் பாஜகவை கூர்மையாக எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் 59 57 தொகுதிகளில் 59 தொகுதிகளில் அவர்களும் சுருண்டுட்டாங்க. அப்ப பாஜக எதிர்ப்பு என்பது விஜய் அரசியல் நீர்த்து போக செய்து விட்டது. அந்த இடம் தான் காங்கிரஸுக்கே சிக்கல். அதனாலதான் அதை ஆக்டிவ் ஆக்கணும்னு நினைக்கிறார். ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த பக்கம் எதிர்க்க மாட்டாரு, திமுகவும் எதிர்க்காம இருந்துருச்சுன்னா காங்கிரஸ்கான அரசியலே இல்லையேங்க தமிழ்நாட்டுல. நீங்க தாவேக்காவால் தயவால் 2 அமைச்சர்கள் கிடைச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி வளரணும்னா தமிழ்நாட்டுல என்ன வாய்ப்பு இருக்கு? இன்னொரு தேசிய கட்சியோட தான் மோதணும். அது திமுக அதிமுகவோட மோதி எப்படி வளரும்? அப்ப இங்க பாஜக எதிர்ப்பு அரசியலும் உயிரோட்டமா இருக்கணும். அது திமுகவுக்கு பலனும் கொடுக்க கூடாது. தாவேக்காவோட சேர்ந்து தாங்கள் கட்சி வெற்றி பெற்றணும். இதுதான் நல்ல வியூகத்தை வகுக்கிறாங்கன்றீங்க சுவாமிநாதன். நீங்க நல்ல வியூகத்தை வகுக்கணும்னு, பாஜக எதிர்ப்பை உயிரோட்டமா வச்சுக்கணும்னா தாவேக்கா கூட்டணியில தானே இருக்கிறாங்க. நீங்க அறிக்கை கொடுங்க, மேகதாட்டு விவகாரத்துல மத்திய அரசை கண்டிக்கிறோம்னு கொடுங்க. அது மாதிரி தாவேக்காட்ட அழுத்தம் கொடுக்கலாமே, ஏன் இவங்க திமுகவை எதிர்பார்க்கிறாங்க? இல்ல, தாவேக்கா அதற்கு எந்த சூழலையும் தயாராக இல்லாத கட்சி என்பதை காங்கிரஸ் முதல்ல மதிப்பீடு செய்து விட்டு தான் கூட்டணிக்குள்ள போயிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சார், 29 31 எல்லாவற்றுக்கும் உடன்பாடு போட்டாங்க, கூட்டணி உடன்பாடு. ஆனா தாவேக்கா இந்தியா கூட்டணி கூட்டத்திலே பங்கேற்கலையே.
அப்ப அந்த இடமும் அவர்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த பல சிக்கல்கள் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு. அவர்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்திலையும் பங்கேற்கல. எந்த சூழலையும் காங்கிரஸோடு அவர்கள் ஒரு ஐக்கியம், அமைச்சரவையில் பங்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு சார் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணாங்க தமிழகம் முழுவதும். ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் கட்சியினர் ஆகவே இல்லையே. நீங்க அரசு வழக்கறிஞர்கள்ல பிபிஆவோ ஜிபிஆவோ ஒரு காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் முழுவதும் ஒருவர் 2 பேர் கூட ஆகல. காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு இதை கண்டிக்குது. அப்ப அந்த அளவுக்கு தானே அவர்கள் கூட்டணியினுடைய அந்த எல்கை இருக்கு. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை திமுக பிஜேபி எதிர்த்து கொண்டே இருந்தால் தமிழ்நாட்டில் வாக்கரசியல்ல லாபம் காங்கிரஸ் கட்சிக்கு. அவர்கள் தாவேக்காவோடு சேர்ந்து கொண்டு அப்படியே அவர்கள் அந்த வெற்றியை லகுவாக பெற்று விடலாம். இப்ப அந்த இடமும் அவர்களுக்கு ஆபத்தா இருக்கு. இன்னொன்று மறுசீரமைப்பு, தொகுதி மறுவரையறை, இது போன்ற விஷயங்களை பாஜகவோடு அனுசரணையாக திமுக இயங்கி விட்டால் அகில இந்திய அளவிலேயே இன்னைக்கு ரொம்ப ஆளுநர் விவகாரத்துல உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். பல விஷயங்களை திமுக தான் பொதுவெளியில அகில இந்திய அளவில் லீட் பண்ணாங்க. சோ அந்த இடமும் அவர்களுக்கு ஒரு சறுக்கல் ஆயிரும். இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போனாலும் மற்ற கட்சிகள் கேட்கறாங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க சார்? எட்டப்பன் வரலாறு, கட்டபொம்மன் வரலாறு ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டபொம்மன் அவர்களை காட்டி கொடுத்த எட்டப்பன் வரலாறு நிச்சயமா ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிந்திருக்காது. இவர் தான் காட்டி கொடுத்தாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே யூக முகத்தவர்கள் தான் அவருக்கு அந்த ஸ்கிரிப்டையும் கொடுத்திருக்கணும். அப்ப அவர்களுக்குள்ள ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. அந்த ராகுல் காந்தி இன்னொன்னு எட்டப்பன் துரோகியான்னு இன்னொரு வரலாற்று சர்ச்சை போயிட்டு இருக்கு. அது வேற தனியா நடந்துகிட்டு இருக்கு. அது வேற விவகாரம் அது. அப்ப நீங்க சொல்வது திமுக அதை செய்யணும், அதான் எதிர்பார்ப்பு இருக்கு. எங்க திமுக போயிடக்கூடாதோன்னு நினைக்கிறதா சொல்றீங்க சுபேர்? திமுக அப்படி இப்போ எல்லாருமே பேசுற இடம், அப்படி ஒன்றும் கூட்டணிக்கு போயிடுவாங்களான்றதான் இப்போ சிவப்பிரியனா அதான் கேட்கிறார், சுவாமிநாதன் சொல்றார். ஆனால் காங்கிரஸுக்கு அப்படி ஒரு பதட்டம் இருக்கா, போயிருமோ அப்படின்ற? நேரடி உறவாக இருந்தால் பதட்டம் இருக்காது, மறைமுகமாக உறவாக இருந்தால் தான் பதட்டம். இப்போ திமுகவுக்கு தேவையில்லை. இப்போ உடனே தேர்தல் வரப்போறது கிடையாது. வரப்போறது உள்ளாட்சி தேர்தல், பை எலெக்ஷன் தான். இப்போ உடனே காங்கிரஸ் பாஜகவோட அவங்க கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்னன்னா இப்போ நமக்கு பாஜகவால் ஒரு சில விஷயங்கள் நடக்கணும், இது பற்றி தாவேக்காவில் வரக்கூடிய ஆபத்துகளை காப்பாற்றி விடணும் அப்படிங்கிற ஒரு பிடிமானத்தில் இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்லணும், அதான் நடக்க போகுது. அப்போ நேரடியாக பாஜக கூட்டணிக்கு அவங்க போக மாட்டாங்க, இப்போதைக்கு போக மாட்டாங்க, இப்போ தேவையும் இல்லை. அப்போ இந்த மாதிரியான பாஜகவோட ஒரு நட்புறவுல நீடிப்பாங்க. ஆனால் தேர்தல் நேரம் வருகிற பொழுது தான் அது கூட்டணியாக மாறுமாங்கிறது தெரியும். ஸோ இப்போதைக்கு ஒரு மென்போக்கு இருக்கு. மென்போக்கு தான் ஒழிய நேரடியான கூட்டணியா இருக்கு. இப்போ இங்க இஷ்யூ என்னன்னா விஜயன், திமுக கிட்ட இருக்கிற 22 லோக்சபா எம்பியும் ராஜ்யசபால இருக்கிற 8 பேரும் தான். அவங்க இல்லைன்னா காங்கிரஸ் இது போன்ற விஷயங்களை காங்கிரஸ்ல எந்த கட்சியும் பேசாது. அவங்க தான் இன்னைக்கு அங்க கீ பீப்புள். அவங்க இப்படி திரும்பினா இங்க பிளஸ், அப்படி திரும்பினா அங்க பிளஸ். அதனால ஒரு கிங் மேக்கர் ரோல் அவங்க பிளே பண்றாங்க அந்த 22 எம்பிஸ். அதனாலதான் காங்கிரஸ் அவங்க அந்த பக்கம் போயிடக்கூடாது, பாஜக பக்கம். ஒரே கேள்வி, பிரியன் தொட்டு காட்டின இடம் தான். 22 + 8 கூட்டினா 30 வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு தான். திரு ராகுல் காந்தி நினைத்திருந்தா எல்லாரையும் மாதிரி அறிவாலயத்துக்கு அனுப்பி ரொம்ப நன்றிங்க, நீங்க எல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணீங்கலாம் சொல்லிவிட்டு மதசார்பற்ற அணியை ஆதரிக்கிறோம்லாம் ஒரு சுமூக உறவை போயிருக்கலாம்ல. விரும்பாம போனது ராகுல் தான். இப்ப என்ன 30 கணக்குன்ற விஜயன்? அதுதான் நான் முதல்ல ஆரம்பிக்கிறதே தப்பு பண்ணா. அவங்க திமுக பாஜக எதிர்ப்புலயே அப்படியே இருக்கும், அவங்க அப்படியே இருப்பாங்க. நாம இங்க போயிட்டு நாம தாவேக்காவோட ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு ரீசன் என்னன்னா பாஜகவை உள்ள விடாம பண்ணுவோம். ஸோ நாமளும் பாஜகவை எதிர்ப்போம், திமுகவும் பாஜகவை எதிர்க்கும்னு நினைச்சாங்க. இப்ப திமுக எதிர்க்கலன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் சொல்ற மாதிரி திமுக பாஜகவோடு ஒரு அலையன்ஸ்க்கு போற லெவல்ல எல்லாம் டிஎம்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதுலயே திரு இவரு சுவாமிநாதன் சுட்டி காட்டின மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுகள்ல அவர் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினோட ப்ரொட்டஸ்ட்ல கூட பாஜகங்கிற பெயரை யூஸ் பண்ணல. அதுல முதலமைச்சர் விஜய் அவர்களும் பாஜகன்ற பெயரை யூஸ் பண்ணல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பாஜக என்ற பெயரையே 2 பேருமே குறிப்பிட்ட தலைப்பு. இப்ப டெல்லியில் மாற்றமான்றது தமிழக அரசியல்ல என்ன நடக்குது, தமிழக அரசியல்ல இருந்த மாற்றத்தினாலதான் இப்ப டெல்லியில அது எதிரொலிக்குது விஜயன். அதனாலதான் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க. இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணாவது திமுக தங்களுடைய பாஜக எதிர்ப்பை வாட்டர் டவுன் பண்ணாம இருப்பாங்களோ அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான இடம். சுவாமிநாதன், இப்போ லோக்கல் பெனிஃபிட்டுக்காக காங்கிரஸ் திமுக முதல்ல குத்திட்டு பாஜகவை திமுக எதிர்க்கணும்னு எதிர்பார்க்கறது எப்படி நியாயம்? பேசலாம். ஒரு பிரேக் ஒன்னா சேர்ந்து எதிர்த்துட்டு இப்ப நீங்க போயிடுவீங்க, அவங்க எதிர்த்து நிற்கணுமா?